வெல்கம் வீவர்ஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோ உணர்வுபூர்வம் மட்டும் இல்லாமல் திகிலான ஒரு அமானுஷ்யமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு வீடியோவை தான் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு திகிலான சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னா அது நம்ம சேனலில் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் இன்ஸ்டாகிராமோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் ஐடியில் உங்களோட திகிலான சம்பவத்தை எனக்கு சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் உங்களோட திகிலான சம்பவத்தை நம்ம சேனல்ல பார்க்க முடியும். இது உங்கள் சிவா ஃபெம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த திகிலான சம்பவம் சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம சப்ஸ்கிரைப்ல ஒருவரான விக்கி அப்படின்ற ஒரு நபர் தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. இந்த திகிலான சம்பவம் அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தி போட்டுச்சு அப்படின்னு எனக்கு இந்த மெசேஜை எனக்கு அனுப்பியிருந்தாரு. இந்த விக்கின்ற நபர் 12th முடிச்சுட்டு காலேஜ் சேரலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்திருக்காரு. அப்போதான் இந்த விக்கியோட அப்பாவோட ஸ்கூல்மேட், அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்டான இன்னொரு நபர்கிட்ட இருந்து ஒரு சஜஷன் வந்திருக்கு. இந்த விக்கியோட அப்பாவோட ஃப்ரெண்டு, என்னோட பொண்ணு ஒரு காலேஜில் படிக்கிறா, அந்த காலேஜில் உண்மையாகவே நல்லாவே டீச்சிங் இருக்கும், கோச்சிங் இருக்கும், உங்கள் பையனையும் அங்கேயே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட விக்கியோட அப்பாவும் விக்கியை அங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த விக்கியோட ஃபேமிலி எப்படின்னா, தொழில் விஷயம் காரணமாக விக்கியோட அப்பாவும் அம்மாவும் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 2 கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு வராங்க. அப்பா ஒரு தனி கிராமத்திலையும் அம்மா ஒரு தனி கிராமத்திலையும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த விக்கி தன்னோட அப்பா கூடயும் இந்த விக்கியோட அக்கா அம்மா கூடயும் வாழ்ந்துட்டு வராங்க. மந்த்லி 1 டைம்ஸ் மீட் பண்ற நிலைமை தான் இந்த ஃபேமிலிக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த விக்கி அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு சாரு, இவங்க அந்த காலேஜில் தான் 3rd இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களும் இந்த விக்கியோட காலேஜில் தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இந்த சாரு விக்கியை அடிக்கடி விக்கியோட கிளாஸுக்கு வந்து பார்த்துட்டு போகிறது வழக்கமாக இருந்திருக்கு. இவங்க விக்கியோட ஒரு வயசு அதிகமாக இருக்கனாலையும் இவங்க விக்கியோட சீனியர் கிளாஸில் படிக்கிறதுனாலையும் விக்கியோட கிளாஸில் இவங்களை பற்றி எந்தவித தப்பான எண்ணமும் ஏற்படாமல் இருந்திருக்கு. இந்த சாருவோட ஃபேமிலி எக்கனாமிக்ஸில் ரொம்ப குரோத்தான ஃபேமிலியாக இருக்கனால இவங்க டெய்லி பைக்கில் தான் காலேஜுக்கு போகிறது வர்றது அப்படின்னு இருந்திருக்காங்க. ஆனால் விக்கியோட ஃபேமிலி அதுக்கு ஆப்போசிட்டாக எக்கனாமிக்ஸில் ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கனால ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த நிலைமையில தான் அந்த சாரு டெய்லி விக்கியை பிக்கப் பண்ணிட்டு வீட்டில இருந்து காலேஜ்லேருந்து வீட்டில் அப்படின்னு ட்ராப் அண்ட் பிக்கப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த விக்கியோட அப்பா இது ஏதோ தப்பா போகுது அப்படின்னு நினச்சிட்டு விக்கி கிட்டையும் அந்த பொண்ணுகிட்டையும் இதை இப்போவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே விக்கி சாரு கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலேஷனை கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தான் கிட்ட பேசாததை கவனிச்ச சாரு விக்கி கிளாஸுக்கு போயிட்டு விக்கிய அரைஞ்சிருக்காங்க. இதை பார்த்த அந்த காலேஜோட ஹெச்ஓடியும் அந்த காலேஜ் விக்கியோட கிளாஸ்மேட் ஸ்டூடெண்ட்டும் பார்த்து இவங்க ஏதோ லவ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. விக்கியும் அவங்க நம்மள லவ் பண்றாங்களோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை கன்ஃபார்ம் பண்றப்பதான் அன்னைக்கு ஈவினிங் காலேஜ் விட்டப்போ காலேஜுக்கு வெளியே சாரு விக்கிக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ விக்கி கிட்ட வந்து சாரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்னை விட நான் வயசுல பெரியவளா இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு போன உடனே சாரு தன்னோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருக்கிறதுனாலையும் வசதியில கொஞ்சம் டெவலப்பா இருக்கிறதுனாலையும் சாருவோட அம்மாவும் அப்பாவும் இதுக்கு சம்மதிச்சுட்டு தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான விக்கியோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பேசி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் காலேஜ் முடிச்ச அப்புறம் அப்படின்னு முடிவு பண்றாரு. தன்னோட ஸ்டேட்டஸ் அவங்களை விட மேல இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்காக விக்கியோட அப்பா கிட்ட போயிட்டு பேசியிருக்காரு. அதுக்கு விக்கியோட அப்பா, இல்ல எங்களோட ரிலேஷன் முன்னாடி இது எல்லாமே நடக்காது, தயவு செஞ்சு இதை மறந்துருங்க அப்படின்னு சாருவோட அப்பா கிட்ட சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காரு. இப்படி ஏமாத்துடன் வந்த சாருவோட அப்பா சாரு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபெக்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா உடனே சாருக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா விக்கி அந்த சாரு கிட்ட போயிட்டு, நான் உங்களை லவ் பண்ணல, நான் உங்களை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபெக்ஸ் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறமா சாரு மனசு மாதிரி 2 மனசா தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு தான் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ண முடிவு பண்றாங்க. அப்போ அந்த கல்யாணம் பண்ணிக்கூடிய வருங்கால மாப்பிள்ளை கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கன்ஃபெக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த மாப்பிள்ளை, இந்த காலத்துல இது எல்லாமே சகஜம் தான், இதை நான் கேர் பண்ணிக்க மாட்டேன், நீங்க பயப்படாதீங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாருவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கான். காலேஜுக்கு ஒரு 2-3 வீக்ஸா வராத சாருனால விக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சாரு எப்ப வருவாங்க
அப்படின்னு வெயிட் பண்றத அந்த காலேஜ்ல பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்போதான் விக்கிக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சாருவை நம்மளும் லவ் பண்றோம் அப்படின்னு ஒரு மனசுல தோணியிருக்கு. இதுக்கப்புறமா விக்கி உடனே தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு நீ தான் என்னோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிட்ட, நான் உன்கிட்ட இருந்து நான் என்னோட அம்மா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க தன்னோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அம்மா கிட்ட ஆறுதல் கேட்டிருக்காரு. அதுக்கு அம்மா விடுப்பா, நடந்தது நடந்து போச்சு, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நீ உன்னோட ஸ்டடீஸை பாரு, வாழ்க்கைக்கு முன்னேறு அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா காலேஜுக்கு வராத சாரு ஒரு மாசம் கழிச்சு காலேஜுக்கு வராங்க அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விக்கிக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச விக்கி சாருக்காக காலேஜில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படி காலேஜுக்கு சாரு வந்ததும் சாரு விக்கி கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, நீயாவது ரொம்ப சந்தோஷமா இரு அப்படின்னு என்னை மறந்துரு அப்படின்னு சொல்லி விக்கி கிட்ட சாரு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு 3 மாதங்கள் கழிச்சு இதை விட ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை தான் விக்கியோட லைஃப்ல பார்க்க முடிஞ்சது. ஒரு 3 மாசம் கழிச்சு விக்கி நைட்டு தூங்குறப்போ அவரோட கனவுல சாரு நைட் டைம்ல ஏதோ கையில கத்தி எடுத்துட்டு கிச்சன்ல கையை அறுத்துட்டு ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. சடனா முழிச்சிட்டு தன்னோட வீட்டுல இருந்த தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் போய் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இது முடிஞ்சு அடுத்த நாள் காலையில ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 3-4 மணி அளவுல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து விக்கிக்கு ஒரு கால் வந்திருக்கு. இவர் கனவுல என்னெல்லாம் நடந்ததோ இது அப்படியே உண்மையா நடந்திருக்கிற மாதிரியே போன் கால்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் விக்கி கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி சாருவோட இறந்த உடலை ஜிஹெச்ல சாருவோட பேரண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அந்த டெத்தை விக்கியும் விக்கியோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே அந்த டெத்தை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அங்க விக்கியோட அப்பா கூட வந்ததுனால விக்கியை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அங்க இருக்கக்கூடிய சாரோட ரிலேஷன் எல்லாருமே நார்மலா இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த சம்பவம் எதுக்காக எப்படி நடந்தது அப்படின்னு இந்த சாரோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் போலீஸ்க்கு அதிர்ச்சி ஆகுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சாரு லவ் பண்ற அப்பவே இந்த விக்கியோட பேரை தன்னோட மார்பில் பச்சை குத்தி வச்சிருக்காங்க. இதை பார்க்குறப்பெல்லாம் அந்த சாருவோட ஹஸ்பண்ட் சாரு கிட்ட சந்தேகப்பட்டு நீ காலேஜ் போகிறது இவனுக்காக தான் அப்படின்னு அப்பப்போ அவங்கள குடும்பம் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை தாங்க முடியாம தான் சாரு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா விக்கியோட அம்மா நீ இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது, நீ உடனே இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விக்கிய தன்னோட வீட்டுக்கு அவங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இந்த சாருவோட ஆவியோட திகிலாட்டம் விக்கியோட லைஃப்ல ஆட ஆரம்பிச்சிருக்கு. சாரு இறந்து கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு விக்கி தன்னோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறப்போ, அதாவது விக்கி ஒரு ரூம்லயும் இன்னொரு ரூம்ல விக்கியும் விக்கியோட அக்காவும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி விக்கி ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறப்போ விக்கியோட முகத்துல ஏதோ சொட்டு சொட்டா தண்ணி விழுற மாதிரியே தோணி இருக்கு. அவரு சடனா கண்முழிச்சு பாக்குறப்போ பக்கத்துல விக்கியோட அக்கா கையில கத்தி எடுத்துட்டு அந்த சாரு எப்படி கையை அறுத்துட்டு இறந்து போனாங்களோ அதே மாதிரி தன் கையை அறுத்துக்கிட்டு விக்கியோட அக்கா அந்த ரத்தத்தை விக்கியோட மூஞ்சில தெளிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த விக்கி உடனே கத்தி தன்னோட அம்மாவை அங்க கூப்பிட்டுருக்காங்க. விக்கியோட அம்மாவும் சடனா அங்க ஓடி வந்து இவங்க 2 பேருமே பாக்குறாங்க. அப்போ அந்த விக்கியோட அக்கா கண்ணு கொஞ்சம் கூட சிமிட்டாம விக்கியவே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த விக்கியோட அம்மாவுக்கும் ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது சாருவோட ஆவிதான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. உடனே பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டுட்டு ஆட்டோ எடுத்துட்டு விக்கியோட அக்காவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க எந்தவித ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள்லயே விக்கியோட அக்காவை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே இது இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு விட்டுட்டா, ஆனா விக்கியோட லைஃப்ல இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா அதே மாதிரி அதே டைம்ல தோராயமா நைட்டு ஒரு 2-1:30 மணி அளவுல விக்கி தூங்கிட்டு இருக்கிறப்போ சடனா அந்த விக்கியோட ரூமுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜன்னல்ல ஏதோ ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆகுற மாதிரி ஒரு சடனா கவனிச்சிருக்காரு. உடனே இதை வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியே போய் பார்த்திருக்காரு. அப்போ இவரு காம்பவுண்ட் செவுரு மேல ஏதோ ஒரு பெண் உருவம் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியே பார்த்து பயந்து இருக்காரு. இது தன்னோட அக்காவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறப்போ அந்த காம்பவுண்ட் மேல உக்காந்துட்டு இருந்த விக்கியோட அக்கா தன்னோட கையில ஏதோ ஒரு சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு தண்ணி பக்கெட்ல ஒரு கல்லா போட்டுட்டு உக்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இதை கவனிச்ச விக்கி இதை எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இது விக்கியும் சாருவும்
அப்பப்போ மீட் பண்றப்போ சாரு இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கப்போ இவங்களுக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கு. கையில கல் எடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு தூக்கி போற பழக்கம் சாருக்கு இருந்திருக்கு. அந்த பழக்கத்தை அப்படியே விக்கியோட அக்கா அந்த காம்பவுண்ட் சுவர் மேல உக்காந்துட்டு அந்த நைட் டைம்ல பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து விக்கியும் விக்கியோட அம்மாவும் அவங்கள அங்க இருந்து இறக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு இவங்க 2 பேருமே விக்கியோட அப்பாவை கூப்பிட்டு இந்த விஷயத்தை எல்லாமே கன்ஃபெக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு பழக்கமான ஒரு மாந்திரிகவாதி கிட்ட விக்கியோட அக்காவை கூட்டிட்டு போறாங்க. அங்க விக்கியோட அக்காவை உட்கார வச்சுட்டு அந்த சாருவோட ஆவிய விக்கியோட அக்கா உடம்புல வர வச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த விக்கியோட அக்கா உடம்புல இருந்த சாரு சொன்னதை கேட்டு விக்கி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. இவனாலதான் நான் இப்படி ஆகிட்டேன். இவனோட அப்பா அக்கா அம்மா இவனுக்கு முக்கியம் அப்படின்னா என்னோட அப்பா அம்மா எனக்கு முக்கியம். நான் இறந்த பிறகு அவங்க 2 பேருமே அனாதை ஆயிட்டாங்க. அவங்கள இவன் தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆவி இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறமா மாந்திரிகவாதி விக்கியும் விக்கியோட அப்பாவையும் தனியா கூப்பிட்டுட்டு உங்க பையனை அந்த வீட்டுக்கு அனுப்புறது சரி கிடையாது. பிகாஸ் அந்த சாரோட உடம்ப அவங்க வீட்டு தோட்டத்துல தான் புதைச்சிருக்காங்க. விக்கி அங்க போனானா அந்த ஆவியோட சக்தி அதிகமா இருக்கும். கண்டிப்பா உங்க பையனை அந்த சாரோட ஆவி வசப்படுத்தி அவனை அடிமையாக்க நினைக்கும். உங்க பையனுக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு மாந்திரிகவாதி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா வேற வழி இல்லாம அந்த மாந்திரிகவாதி ஒரு காட்டு காளி ஒரு கோயில வச்சு அந்த விக்கியோட அக்கா உடம்புல இருந்த அந்த சாருவோட ஆவிய விலக்கி விட்டுருக்காரு. இதுக்கப்புறமா 4 நாட்கள் பூஜை பண்ணி மந்திரிச்ச ஒரு மந்திர தகட விக்கிக்கு பாதுகாப்பா ஒரு வீட்டை சுத்தி எல்லா மூலையிலையும் புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு 3 மாசமா அந்த விக்கிக்கு இந்த சாரோட ஆவியோட உணர்வு தென்படவே இல்லை. ஆனா 3 மாசம் கழிச்சு இந்த மாந்திரிக தகடோட சக்தி கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 மாசம் கழிச்சு அந்த மாந்திரிக தகடோட சக்தி குறைய இந்த விக்கிக்கு அந்த சாரோட ஆவி யாரோ பின்னாடி வர மாதிரி தோணிருக்கு. இதை எப்படிதான் அவங்க லைஃப்ல இருந்து சரி பண்ணார்னா இந்த சாரு இறந்து 1 வருடம் கழிச்சு இவங்களுக்கு எல்லா விதமான திதியும் பண்ணி முடிச்ச அதுக்கப்புறமா 1 வருடம் கழிச்சு இந்த சாரோட ஆவி இதுக்கப்புறமா இவரோட லைஃப்ல தென்படவே இல்லை. இதை நினைக்கிறப்போ என்னோட லைஃப் ரொம்ப கஷ்டமாவும் ரொம்ப பயமாவும் இருந்தது அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல இந்த விக்கி எனக்கு சென்ட் பண்ணி இருந்தாரு. நம்ம ஊர்ல நிறைய பேர் லவ் பண்ண 1 வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே இவங்களதான் நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்னு 100% முடிவு பண்ணாம அவங்களோட பேரையும் அவங்களோட சிம்பிளையும் நம்ம உடம்புல பச்சை குத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களோட லைஃப் இவங்க தான் தெரிஞ்ச அப்புறம் அவங்கள சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நம்ம உடம்புல பச்சை குத்தலாம். ஆனா அவங்க நம்ம லைஃப்ல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சில பேர் தெரியாம ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இப்படி ஒரு விபரீத விளையாட்டை நம்ம வாழ்க்கையில நடத்திட்டு வராங்க. சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு பாசத்தை காட்டி சாப்பாடு போட்டு வளர்த்த நம்ம அப்பா பேரும் அம்மா பேரும் கொடுத்ததுல எந்த விதம் தப்பும் கிடையாது. இதுக்கப்புறமும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு நான் இந்த வீடியோல ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி ஒரு திகிலான சம்பவத்துடன் நெக்ஸ்ட் வர வீடியோல நான் சந்திக்கிறேன். நன்றி. See you soon.